Hello students, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ புதுசா பார்க்கறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம எதுக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படினா 2023ல NEET or JEE எக்ஸாம்ஸை கிராக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி 1 இயர் கோர்ஸ் ஒன்னு நம்ம சிட்டி NEET JEEல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த 1 இயர் கோர்ஸ்ல எந்த விதமான ஃபீஸும் இல்லாம ஃப்ரீயா நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா நம்ம சிட்டி NEET JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2 அட்டெண்ட் பண்ணி ஹை மார்க்ஸ் டாப் ரேங்கிங்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபீஸும் இல்லாம டைரக்டா 1 இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க வின் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1ல வின் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா கோகுல கிருஷ்ணன், அபிஷேக் குமார் அண்ட் ஸ்ரீஹரி. ஸோ இவங்க 3 பேரும் எந்த விதமான ஃபீஸும் இல்லாம டைரக்டா வந்து நம்ம 1 இயர் கோர்ஸ்ல ஃபீஸே இல்லாம நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2 ஏன் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருந்துச்சு. எங்களால ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2 நம்ம இப்போ கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு நீட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், JEE எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம செப்பரேட்டா கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நீட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா நம்ம 30 கொஸ்டின்ஸ் வந்து நீட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அண்ட் ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ், அதாவது ஒவ்வொரு கரெக்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து நம்ம 4 மார்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்க 10 கொஸ்டின்ஸையும் கரெக்டா நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 into 4 is 40. ஸோ அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருப்போம். ஸோ டோட்டலா வந்து நீட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறது 120 மார்க்ஸ்க்கான ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். அண்ட் JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லயும் 3 செக்ஷன்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ், டோட்டலா 30 கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி 120 மார்க்ஸ்க்கான ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தின இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாம் டேட் 4th ஜூன் சாட்டர்டே அப்போ இருக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5th ஜூன் சண்டே அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ 1 இயர் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8th ஜூன் வெட்னஸ்டே. ஸோ இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ். மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம இந்த டேட்ஸ் தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அண்ட் எக்ஸாமினேஷனோட டீடைல்ஸ் வேற என்ன டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் MCQ டைப்ல தான் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ். டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம், மோஸ்ட் ப்ராபபிலி 7 PM இருக்கும் ஆர் 8 PM. இந்த டைமிங்ல தான் வந்து நம்மளோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி NEET JEE ஆப், நம்ம வீட்ல இருந்தே சிட்டி NEET JEE ஆப்ல நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ எவாலுவேஷன் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ட் ஆப்ஷனுக்கும் நம்ம 4 மார்க்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு இன்கரெக்ட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ்ட் ஆகும். அன்ஆன்சர்ட் கொஸ்டின் மார்க்டு ஃபார் ரிவ்யூல எந்த விதமான மார்க் சேஞ்சஸும் உங்களுக்கு இருக்காது. ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுத போறவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் படிச்சா போதுமானது. அண்ட் நீட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுத போறவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் படிச்சா போதுமானது. ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் ரிலேட்டடா கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டி NEET JEE யூடியூப் சேனல்ல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வீடியோ ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் கேட்போமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் நம்ம கேட்க மாட்டோம். அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நம்ம கேட்க போறோம். ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட பிளேலிஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்க உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிட்டி NEET JEE அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சிட்டி NEET JEEயோட சேனல் இங்க காட்டும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சிட்டி NEET JEE யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஹோம் பேஜஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளேலிஸ்ட். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் பிசிக்ஸ், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசிக்ஸ்ல 15 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலயும் வந்து 15 வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 15 வீடியோஸ் பிளஸ் ஃபியூ மோர் வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1ல 15 வீடியோஸ் இன் கெமிஸ்ட்ரி நம்ம கொடுத்தோம். ஸோ அது கூட இன்னும் 5 வீடியோஸ் ஆட் பண்ணி ஸோ இந்த 20 வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல கொஸ்டின்ஸா நம்ம கேட்க போறோம். ஸோ அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்கான இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்த்து இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா
நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ரைட்? ஸோ பயாலஜில எந்த விதமான சிலபஸ் சேஞ்சஸும் நம்ம பண்ணல. ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 1ல பயாலஜிக்கு என்ன சிலபஸ் கொடுத்திருந்தோமோ ஸோ அதே சிலபஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2லயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டீடைல்டு சிலபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்டா ஒரு PDF கொடுத்துருக்கோம். ஸோ அந்த PDF டவுன்லோட் பண்ணி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்கான சிலபஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஆட் வரும். ஸோ ஆட் ஃப்ரீயா நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 3 லைன்ஸ் இருக்கா? ஸோ இந்த லைனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து ஃபியூ டாபிக்ஸ் மாதிரி காட்டும். ஸோ இதுல வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுல நீங்க வீடியோஸ் அப்படிங்கிற செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸ் அப்படிங்கிற செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பயாலஜி ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கும். ஸோ கீழவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபோல்டர்ஸ்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிசிக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல அந்த யூடியூப் சேனல்ல என்னெல்லாம் வீடியோஸ் இருந்துச்சோ ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆடும் இல்லாம நீங்க இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம். ஒன் மோர் டைம், ஸோ இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கேட்போம். இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் நம்ம கேட்க போறது இல்ல. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அட்வைஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸை வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஃபோன்ல எழுதுறவங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நான் ஃபோன்ல எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனை தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அந்த ஃபோன் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எண்ட் ஆயிடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை எழுதவே முடியாது. ஒன் மோர் டைம், நீங்க போன்ல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காலை அட்டன் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் உங்களுக்கு கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதவே முடியாது. ஸோ 1 day பிஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போ ஜூன் 4 கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஜூன் 3லயே நீங்க நம்ம சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ ஆப் ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஜூன் 3க்கு முன்னாடி நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. லாஸ்ட் மினிட்ல டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வர டிலே ஆயிடும். ஸோ அதனால உங்க ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட டைமிங் தான் வந்து ரெடியூஸ்ட் ஆகும். ஸோ அதனால 1 day பிஃபோர்லேயே நீங்க வந்து நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ ஆப்பை பிஃபோரா டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ ஏதாவது நீங்க டெக்னிக்கல் இஷ்யூ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7 PM ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணோம் இல்லையா? ஸோ 6:59 ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் எனக்கு ஆப் எதுவும் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க எதுவும் பேனிக் ஆகாம நம்மளோட சிட்டி நீட் ஜேஇ டெலிகிராம் சேனல்ல நம்ம ஒரு ஜூம் லிங்க் கொடுக்க போறோம். ஸோ அந்த ஜூம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ எதுவும் பேனிக் ஆகாம ஜூம் லிங்க்ல டெலிகிராம் சேனல்ல நம்ம ஒரு ஜூம் லிங்க் கொடுப்போம். ஸோ அந்த ஜூம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இந்த லிங்க் நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னா நீங்க டேரக்டா வந்து அந்த ஜூம் லிங்க்ல எங்க கிட்ட வந்து பேசி அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரம் சிட்டி நீட் ஜேஇ சைட்ல இருந்து சொல்றேன். ஸோ ஜஸ்ட் 45 minutes எக்ஸாம் அப்படின்னா எனக்கு எந்த கொஸ்டினும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு தயவு செஞ்சு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பாருங்க. எந்த கொஸ்டினும் தெரியல அப்படின்னா எல்லா கொஸ்டினும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நீங்க படிச்சு பார்த்துட்டே இருங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்க படிக்க தான் அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த க்ளூவை வச்சு தான் வந்து நீங்க நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ எனக்கு எந்த கொஸ்டினும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணி நீங்க ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களோட டைமிங் பேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 நிமிஷத்துல எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். நான் வந்து 40 மார்க்ஸ் இல்ல 50 மார்க்ஸ் ஆர் 120 மார்க்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல வச்சு ஃபீஸ் ஃப்ரீயா கிடைக்குமா அப்படின்னா ஃப்ரீயா கிடைக்காது. பிகாஸ் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் 30 seconds ஆகுது ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண ஆகும். ஸோ 2 நிமிஷத்துல எல்லா கொஸ்டின்ஸும் ரேண்டமா ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஸ்காலர்ஷிப்ல எந்த விதமான ஃபீஸ் ரிடக்ஷன்ஸும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க பொறுமையா நிதானமா உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி கரெக்டான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்க்கு இருக்கு. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களோட டவுட்ஸை நாங்க கிளியர் பண்றோம். ஸோ தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.